ஸ்வேதா, சொல்லுங்கங்க. டீ ஒன்று போட்டு எடுத்துட்டு வா. டீ போடுறதுக்கு டீ போட கஷ்டமாப்பா உனக்கு? இல்லைங்க, நான் அப்படி சொல்ல வரலங்க. என்ன சொல்ல வர நீனு? காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்ததும் உடனே டீ கேட்பீங்க, நான் போட்டுட்டு வரணுமா? அப்படித்தானே கேக்குறேன்? ஐயோ இல்லைங்க. ஆமா தானே, சொல்லு. இல்லைங்க, தேயிலை இருக்குல்ல, அதுதான். அ, தேயிலை நான் போய் வாங்கிட்டு வந்து போட்டு வரேன்ட்டாங்க. இந்த பாரு, சும்மா அது இல்லை இது இல்லைன்னா என்கிட்ட சாக்கு சொல்லிட்டு வராத, சரியா? உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கும். ஆமா தானே? ஆமாங்க. போ, போய் உட்காரு. எனக்கு டீ எல்லாம் வேணாம், போய் உட்காரு. சரிங்க. ஹலோ. அம்மா, அம்மா இவர் என்னை பேசவே விடுறாரு இல்லம்மா. நான் ஒன்று சொன்னா அவர் ஒன்று புரிஞ்சுக்கிறாருமா. பேசியே விடுறாரு இல்லையா? அவர் டீ கேட்டாரு, தேயிலையில போய் வாங்கிட்டு வந்து போட்டு தரேன்னு சொல்ல வந்தேம்மா. அதுக்குள்ள அவரே உனக்கு வேலை செய்ய கஷ்டமா அது இதுன்னு சொல்லி என்னை திட்டிட்டு உட்காருன்னு சொல்லிட்டாருமா. உகுந்த வீட்டுல அப்படிதான் இருக்கும். நம்ம வீட்டுலமா இருக்குமா? முன்ன பின்னதான் இருக்கும். நீ தான் அனுசரிச்சு போகணும். ம். சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன். ம். ம். சரி. என்னங்க? சொல்லு. இல்லைங்க, உங்க அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. ம். அதான் அத்தை நாளான்னைக்கு வாரேன்னு சொன்னாங்க. நம்ம நாளான்னைக்கு கோவிலுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம்லங்க. அதுக்கு அதனால என்ன, வர வேணாம்னு சொல்லிட்டியா? இல்லைங்க, நான் அப்படி சொல்லல. இது உங்க அம்மாவா இருந்தா இப்படி சொல்லுவியா நீனு? ஏன் அம்மாங்கிறனால தான் நீ இந்த மாதிரிக்கு பேசுற. இல்லைங்க, நான் அப்படி சொல்லல. பேசாத நீனு. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மேல பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். அவ்வளவுதான், உட்காரு. ஹலோ அம்மா. ஹலோ. அம்மா, ஐயோ எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எல்லாத்துக்கும் திட்டுறாருமா. அவங்க அம்மா வாரேன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அத்தை நாளான்னைக்கு வாரேனாங்க. நாங்கள் நாளான்னைக்கு கோவில் போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால நான் இன்னைக்கே வாங்க 2 நாள் இருந்துட்டு எங்களோட நீங்களும் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி அத்தைக்கு சொல்லிட்டேன். அதை விட்டு சொல்ல போனேன். அதுக்குள்ள எங்க அம்மா வரது பிடிக்கலையா, உங்க அம்மா வரதா எப்படி செய்ய அது இதுன்னு அவரே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசுறாருமா. ஐயோ. இல்ல என்னைய வேற அவர் சொல்லுது சரிங்கிற மாதிரி ஆமாத்தானே கேட்கிறாருமா. வேற வழி இல்லாம நான் செய்யாத தப்பெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்றேன்னா. சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன். சரிம்மா. ஸ்வேதா, புடவை நல்லா இருக்குதே, எங்க வாங்கின? தேங்க்ஸுங்க. அது வந்துங்க, நம்ம வீடு தள்ளி 3வது தெரு இருக்குல்லங்க, அதை தள்ளி பாத்தீங்கன்னா 4வது தெரு இருக்கு. 1 hour later. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5வது தெரு இருக்குங்க. 2 hours later. அப்புறம் பாத்தீங்கன்னா 9வது தெரு இருக்கு. 1 eternity later. அதுக்கு போனீங்கன்னு சொன்னா 25வது தெரு இருக்குங்க. அங்க உள்ள ஒரு கடையில தான் இந்த சாரி நான் வாங்கினேங்க. வெரி குட். இந்த மாதிரி தான் இனிமே நீ பார்த்து நடந்துக்கணும். ஓகே. தேங்க்ஸ்ங்க. ஹலோ அம்மா. ஓ. ஐயோ அம்மா, என்னால முடியலம்மா. இவ்வளவு நாள் பேச விடுறாரு இல்ல, சொல்றது புரிஞ்சுக்கிறாரு இல்லன்னு சொன்னேன் உங்களுக்கு. ஆனா இப்ப ரொம்ப போய் சொல்லிடுறாருமா. எந்த விஷயத்த சொன்னாலும் ஆனால இருந்து அக்கனா வரைக்கும் விழா வரையும் எல்லாத்தையும் சொல்றாருமா. என்னடி உனக்கு பிரச்சனை? இவ்வளவு நாள் பேசுறதுக்கு தாராருல, சொல்றதை கேட்கறாரு இல்லன்னு சொன்னேன். இப்ப நான் அதை பேசி அவர்கிட்ட அவர் புரிஞ்சு நடந்துக்காங்கன்னு சொன்னோம். அதே பிறகு புரிஞ்சு நடந்துக்கிறாரு. இப்போ உனக்கு பேசுறதுக்கு நல்ல டைம் கொடுக்குறாரு. இப்போ வந்து கூட பேச சொல்றாருன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கதை சொல்லி சொல்லியே வெறுத்து போயிடுச்சுமா. அவருக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் திரும்ப கதை மாதிரி அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருமா. ஐயோ, உன்னையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, நான் சொல்றேன் அவர்கிட்ட. சரி. அதோட எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லுவா. கூட பேசினாலும் குத்தம் சொல்லுவா, பேசவே இல்லைனாலும் குத்தம் சொல்லுவா. என்னதான் அந்த மனுஷன் செய்வாரு? எங்க ஈவினிங் நாங்கள் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நீ இனிமே மெயின்டைன் பண்ணு. தேங்க்ஸ்ங்க. எங்க நான் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா? அப்படியா? போயிட்டு வா, அதுல என்ன இருக்கு? தேங்க்ஸ்ங்க. எங்க நீ கோவிலுக்கு போகலாமா? கோயிலுக்கு தானே, போயிட்டு வந்துருவோம். தேங்க்ஸ்ங்க. ஹலோ அம்மா. இப்ப என்னடி? அம்மா, இப்பதாம்மா அவரு எனக்கு விரும்பின மாதிரி நடந்துக்கிறாரு. பாடா, இப்பயாவது உனக்கு அந்த மனுஷன் பேசுறது புரிஞ்சுச்சே. நான் என்ன எதிர்பார்க்கறனோ அப்படி நடந்துக்கிறாருமா. எதுக்குமே ஒரு வார்த்தையில ஒழுங்கா பதில் சொல்லிடுறாரு. சும்மா இழுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாருல்ல. என்னை திட்டுறாரு இல்ல, நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு, அழகா பேசுறாருமா. இனிமே இதே மாதிரிக்கே இருப்பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாம இரு. அது எப்படி இப்பவே சொல்ல முடியும்? இந்த வீக் மட்டும்தான் இப்படி இருக்காரு. இனி வார வீக்கெல்லாம் எப்படி இருக்காருன்னு யாருக்கு தெரியும்?
போக பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் எப்படின்னு. சரி, நான் வச்சிடுறேன். அடி